அதிமுக வந்து போட்டியிடுற அனைத்து இடங்களுமே 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் சொல்லி மாணிக்கம் தாவூத் தனியா நின்று 27,000 ஓட்டு வாங்கினவங்களுக்கெல்லாம் அதிமுக பதில் சொல்ல முடியுமா? அதிமுக தனியா நின்னாலும் சிங்கம் தான். காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் என்ன இருக்கு? அதெல்லாம் சும்மா வந்து வேடிக்கை காட்டுறாங்க, வேடிக்கை பொருள்கள். அவர்களுடைய பேச்செல்லாம் வேடிக்கை எடுத்துக்கணும். இன்னைக்கு திமுக உடைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு குட்டு வைத்திருக்குது ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம். பல முறை அமுலாக்கத்துறை சொல்லியும் அமுலாக்கத்துறை கடிதம் எழுதியும் தமிழக காவல்துறை டிஜிபி நடவடிக்கை எடுக்கவில்லை. KN நேரு மீது, அமைச்சர் நேரு மீது. இன்றைக்கு உயர்நீதிமன்றமே அதை கையில் எடுத்து நடவடிக்கை எடுத்து அவர் மீது வழக்கு பதிய சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு பின்பும் இன்னும் திமுக அரசு வழக்கு பதியவில்லை. இது வெட்கக்கேடான விஷயம். நிரபராதி நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்வோம், வழக்கை சந்திப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் வழக்கு பதிய மறுக்கிறார்கள். ஆனால் சம்பந்தமில்லாததுக்கெல்லாம் தேடி பொய் வழக்கை போட்டவர்கள் ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லியும் உயர்ந்த ஒரு ஸ்தாபனமான அமலாக்கத்துறை சொல்லியும் வழக்கு பதிய மறுக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால் திமுக கட்சிக்காரர்கள், திமுக அமைச்சர்கள் எதை செய்தாலும் அதை தட்டி கேட்காமல் தட்டி கொடுக்கின்ற கட்சியாகத்தான் திமுக தலைமை இருக்கிறது என்பது இந்த 2 நாள் நடக்கிற நிகழ்வுகள்.